ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த லைக் கொடுக்குறது எதுக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வாட்டி சொல்கிறேன். உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் இது. ஓகேவா? நீங்கள் உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக இங்கே சேனலுக்குள்ளே பதிவிடும்போது உங்களுக்கான ரீடிங் மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச அந்த காடோட நேம்ஸ் நினச்சிக்கிட்டு அவங்கள மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை லைக் கொடுங்க. சாமுவேல் ஏஞ்சல் அவரோட அந்த இன்டென்ஷனில் நான் இந்த ரீடிங் கொடுக்குறேன். சாமுவேல் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. அவரை மைண்டில் நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஜிக்காக உங்களுக்கு சொல்கிறது புரியுது, சொன்னால் தான் புரியுது ஒரு சிலருக்கு. உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்துடுது. உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டிஸ் சிம்பிளாக சொல்ல போனால் அதை ஓவர் கம் விதமாக தான் நான் உங்களை உங்களோட ஆரோ சக்ரா பிளாக்கேஜஸில் இருந்ததுன்னா நீங்கள் பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் கடவுள் கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறது அங்கே ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக சேனலுக்குள்ளே பதிவிடும்போது உங்களோட ஆரா கனெக்ஷன் இங்கே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். சரியா? அப்போ ஈஸியாக உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும். நீங்கள், நான், யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்காக தானே இந்த ப்ரிடிக்ஷன். அப்போ உங்களோட எனர்ஜி இங்கே உள்ளே வந்துடுச்சுன்னா ப்ரிடிக்ஷனை கொடுத்துடலாம்ல. அதுக்கு தான் நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஓகே, கமான். ஓகே, ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க இப்போ நீங்கள் உங்களோட கரெக்டாக நீங்கள் சில யோசனையில் இருக்கீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஒரு புது நியூ ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் தெரியுது. ஓகேவா? ஆனால் நீங்கள் பாஸ்டில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய உங்களை ஏமாற்றிருப்பாங்க. அப்படியா? ஏன் இவ்வளோ ஃபெயிலியர்? நிறைய ஆசை வார்த்தைலாம் காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதெல்லாம் காணல் நீர். அப்புறமா தான் தெரியுது, கிட்ட போன பிறகு தான் தெரியுது உங்களுக்கு அது காணல் நீர் அப்படின்னு சொல்லி. அப்படியா? சரி, இந்த ஃபெயிலியர் இது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க சில விஷயங்களையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, நம்ம இதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணும், நம்ம லைஃப்பை நல்லபடியாக அமைச்சிக்கணும், நமக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், நமக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மைண்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க. வரும் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும். இப்போ கரண்ட்டில் இந்த ஃபெயிலியரில் நீங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் வரும் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ளே உதயமாகும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த ரீடிங் இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். எல்லா சிச்சுவேஷனும் உங்களுக்கு நினச்சி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு கரெக்டாக பொருந்ததுன்னா ஸோ அதுக்கான கைடன்ஸ் உங்களோடது. ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினச்ச விஷயம் மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இந்த வாரத்தில் கண்டிப்பாக ப்ரப்போசல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டிவைன் லைட் மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு. நீங்கள் ரெடியா? சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்தீங்க. ஓகே, பட் ஒரு சிலர் இப்போ தான் அதுலேருந்து கரண்ட்லேருந்து இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இருந்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கே சில ஐடியாஸ் வரும், நம்ம நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு. சில பேர் யோசிச்சுட்ருப்பீங்க இப்போது கரண்ட்டில், இந்த மாதிரி பர்சன் நம்ம லைஃப்பில் இருக்கணும், நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பர்சன் வராங்க. அந்த பர்சன் உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப சுதந்திரமாகவும் உங்களை வச்சுருப்பாங்க. அவங்களும் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சனாக இருப்பாங்கப்பா.
மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னம் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க பிலோ 25 இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள், இப்போ நான் சொல்லிகிட்ருக்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதாகுதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் அந்த ஏஜ் குரூப்பில் இல்லைன்னா அது உங்களுக்கு இது கிடையாது. ஓகேவா? புரியுதா? ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபர்தரான்னு பார்த்தா, ஒரு சிலர் அந்த நிறைய ஃபெயிலியர் பார்த்தீங்க இல்லையா? ஒரு சிலர் அந்த பர்சனுக்காக நிறைய மணி இன்கம் இதெல்லாம் கூட செலவு பண்ணியிருப்பீங்க. உங்களோட வந்து உங்களுக்கு அவங்க வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு தோரணை வெல் செட்டில்டாக இருக்க மாதிரி. அப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட பழகின தான் தெரியும் அவங்க உங்ககிட்டேருந்து எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க. அப்படியா? அந்த மாதிரி யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இதை யோசிச்சுட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பர்சன், ஒரு சிலருக்கு வந்து இந்த பர்சன் வந்து ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கு வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பர்சன் லைஃப்பில் வரத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க, அவங்க ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. ஒரு சிலருக்கு அந்த சைன் கூட தெரியலாம். நீங்கள் விரும்புகிற அந்த பர்சன்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சைன், அவங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறது, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, ரிலேட்டிவ் மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ். இந்த பழைய சைக்கிள் மாறி நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? இது ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கல உங்களுக்கு. இந்த பைல்வான் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து முருகரோட பக்தராக இருப்பீங்க, இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பவர்ஃபுல்லான காடு உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாரு, ஆக்ஷனில் இறங்க சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களோட ஆப்போசிட் பர்சனும் வந்து அதுக்கான மூமெண்ட்டை செஞ்சிட்ருக்காங்க. சீக்கிரமே இந்த சைக்கிள் மாறும். இவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, இவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. தெரியுமா? சந்தோஷமா? ஸோ இப்போ நான் இந்த சொன்ன விஷயங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 35, 40 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் 25, 30 அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம். ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் அதில் கூட இருக்கலாம். அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இது ரெசனேட் ஆகுதுன்னா நீங்கள் கமெண்டில் எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போது நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பர்சன், அதாவது நீங்கள் திருமணமானவங்களாக கூட இருக்கலாம், இப்போ சிங்கிளாக இருப்பீங்க. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப உங்களை வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவரோட முரட்டு குணம் என்ன அவர் ரொம்ப உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பார். அவர் கொடுத்த அந்த வலி வேதனை நமக்கு அந்த லைஃப் வேண்டாம் சொல்லி மூவ் ஆன் ஆகிருப்பீங்க சில பேர். ஓ ஆமாவா இல்லையா? அவர் வந்து உங்ககிட்டேருந்து மணி இன்கம்லேருந்து எல்லாமே அவங்களுக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடச்சிதா? அந்த அன்பு, பாசம், நீங்கள் போட்ட எஃபெக்ட்டு, அதே மாதிரி ஃபைனான்ஸு, அது திரும்பி உங்களுக்கு அவர்கிட்டருந்து கிடச்சிதா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கு சொல்லுங்கள். கிடச்சிருக்காது. இப்போ தனிமையாக இருக்கீங்க, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. வரும் வாரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஹீல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலர் சர்வீஸ் லைனில் இருப்பீங்க, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி. நர்ஸ், டாக்டர்ஸ், ஹீலர்ஸ், டாரோட் ரீடர்ஸ், இந்த மாதிரி அக்குபஞ்சர் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப கைண்ட் பர்சன். நீங்கள் அபவ் 35, 40க்கு மேலே இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசியில் அதிகமாக தெரியுது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்
இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த ஜாபில் இருப்பீங்கன்னு சொன்னல அவங்க, இதுக்கு முன்னாடி சிங்கிள் ஆகிட்டீங்கன்னு சொன்னல அவங்க வந்து ஒரு சிலர் என்னென்னா இப்போ எந்த ஒரு வேலையும் இல்லாமல் எந்த ஒரு கைத்தொழிலும் இல்லை தெரிஞ்சிருந்த உங்களுக்குள்ளே நீங்கள் யாருன்னே தெரிஞ்சுக்காமல் எனக்கு இப்போ எதுவுமே இல்லை என் கையில் எதுவுமே இல்லை சொல்லிவிட்டு விரக்தியான மனநிலையை நீங்களே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓவர் திங்கிங் அது என்ன ஆகுதுன்னா உங்கள் ஹெல்த்தை பாதிச்சிருக்கு. ஒரு சிலர் வந்து கை கால் வலியில் அந்த நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம்னால கை கால் வீங்கிறது, நர்வஸ் சிஸ்டமில் ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்மிடியேட்டாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரேக்கி ஹீலிங் வேணும்னாலும் சரி, ஃப்ளவர் தெரப்பி வேணும்னு சொல்லி எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இது வந்து உடல் ரீதியான பிரச்சனை கிடையாது. உடலுக்கு வந்து பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா மனம் எப்போ பாதிக்கப்படுதோ அப்போ தான் உடல் சம்மந்தமான நோய்கள் அதிகமாக வரும். 99% அந்த 1% மட்டும்தான் நீங்கள் எப்போயாவது வெளியே போகிறீங்க, இல்லை கீழே விழுந்துடுறீங்க, இன்ஜூர் பண்ணிக்கிறீங்க, இடிச்சிக்கிறீங்க, கீழே விழுந்துடுறீங்க, ஃப்ராக்சர் அந்த மாதிரி. ஓகேவா? அந்த 1% தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏற்படுற பிரச்சனையாக இருக்கலாமே தவிர மற்ற 99 வியாதிகளும் உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது தான். அப்போ நீங்கள் எங்கே எடுக்கணும்? நீங்கள் போய் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்திங்கன்னா அவங்க வந்து அவுட்புட்டுக்கு, அதாவது இப்போ என்ன பாதிச்சிருக்கோ அதுக்கு மட்டும் தருவாங்க. ஆனால் அது சரி பண்ணுறதுக்கு 95% சைடு எஃபெக்ட் உள்ள மெடிசன் தான் அப்ளை பண்ணுறாங்க. இதை சாப்பிட்டா இப்போதைக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் அப்படியே சரியாக மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மெடிசனுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வச்சுருப்பாங்கள்ல, அது வந்து அதுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் எனக்கு. உங்களை வந்து டிவைன் பவர்லேயே சரி பண்ண முடியும். டிவைன் எனர்ஜின்னு பிரபஞ்ச பேராற்றல், அதை உள்வாங்க உங்களோட இந்த ஹில்னஸ் ஃபஸ்ட்டு உங்களோட மனசை ரெக்கவர் பண்ண முடியும். ரெண்டாவது மனசை எங்கே ஜென்ரேட் ஆகுதோ, எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, ரூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சா தானே, அதை ஆஃப் பண்ணால் தான் இங்கே மற்ற இடத்துல ஸ்ப்ரெட்டாக இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும், உடம்புல சரி பண்ண முடியும். இந்த இடத்த சரி பண்ணும் போதே அந்த இடம் அரெஸ்ட் ஆகிடும். இந்த இடத்த சரி பண்ணிட்டாலே இந்த இடம் 75% கிளியர் ஆகும். மீதி இருக்க பாதிக்கப்பட்ட இடத்த மறுபடியும் நம்ம ஹீல் பண்ணும் போது சரியாயிடும். ஓகேவா? எப்படி லாஜிக்கு? ஆசையாக இருக்கா நீங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீலர் ஆகணும்? ஏதாவது நீங்கள் டாக்டரேட் படிக்கிறத விட நாங்கள் கற்றுக் கொடுக்குற இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட அடுத்த ஸ்டெப்பில் இருப்பீங்க. கடவுள் ஈக்குவல் நீங்கள். ஓகேவா? அதனால் நான் வந்து அலோபதியும் வேணும், எல்லாமே வேணும் தான். ஆனால் எந்த நேரத்துக்கு எதை எடுக்கணுமோ அந்த நேரத்துக்கு அதை எடுக்கணும். எல்லா நேரத்துக்கும் நான் போய்ட்டு அதையே பார்த்துட்ருக்கேன்னா அவங்க நல்லா பார்த்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்கள் இந்த உடல் நிலைக்கு காரணம் மனசு தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மனசை எப்படி கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் உடல் பாதிக்கப்பட்ட பிரச்சனையை எப்படி கிளியர் பண்ணிக்கணும், அது ஹீலிங்லேயே முடிஞ்சிடும். ஈஸியாக முடிச்சுக்கலாம். நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க? ஓகேவா? ஸோ இந்த ஏஜ் குரூப்லாம் வந்து ஒரு சிலர் 40ல் கூட இருக்கலாம், ஒரு சிலர் 30, 25 அந்த மாதிரி கூட ஒரு சிலருக்கு காமிக்குது. நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் 2 இதுலேயும் தெரியுது எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க இப்போ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் கடவுள் வந்து கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மெயில் எனர்ஜி, அவங்களோட ஏஜ்லாம் பார்த்திங்கன்னா 25, 30, 35குள்ளே தான் இருப்பாங்க. நல்ல வந்து எனர்ஜெட்டிக் பர்சன். எந்த ஒரு வேலையுமே வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட அதை செஞ்சு முடிக்கக்கூடிய குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தாலே தைரியம் தானாக வரும். ஏன்னா அவங்க அந்த பாசிட்டிவான வார்த்தையை நல்லா அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கனால அவங்க பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. அப்போவே தெரிஞ்சிடலாம் இவங்க வந்து எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட நின்னிங்கனாவே பேசுனீங்கனாவே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேல்னால் உங்களுக்கு மெயில் எனர்ஜி நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இது வந்து மேலுக்கு சொல்கிறேன், உங்களோட லைஃப் பார்ட்னர் அபவ் 35, 40 அந்த இதில் வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் வரலாம், உங்கள் லைஃப்பில் வரலாம். ஓகேவா? ஸோ அவங்களும் இந்த குவாலிட்டிஸில் இருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த ப்ரப்போசல்லாம் என்ன ராசி லக்னம் சொல்கிறேன்.
மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட பழைய லைஃப்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வாரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் கோட், அதாவது நீங்கள் வந்து ட்ரெஸ் கோட் அந்த மாதிரி அணியலாம், இல்லைனா ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மேல் எனர்ஜி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மஸ்குலனாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன அந்த எல்லோ கலரில் இல்லைனா ரெட் கலர் அந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை சும்மா அப்படியே நல்லா மடித்து உங்கள் ஷர்ட் பாக்கெட்லேயோ இல்லைனா உங்களோட வேலட்லேயோ வச்சு நீங்கள் வந்து அடிக்கடி அதை எடுத்து பார்த்துக்கலாம். அது மாதிரி பண்ணுங்கள். உங்களோட ஸ்க்ரீன் சேவர் அந்த இது மொபைலில் கூட வந்து ஏதாவது சன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், அந்த எல்லோ வித் ரெட் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வர ஃப்ளவர்ஸ் ஏதாவது உங்கள் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட பவர் நல்லா உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்று கொடுக்கும். ஓகேவா? சரி. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு ஏஜ் குரூப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சொன்னேன். எப்படி உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ நான் சில பேருக்கு சொன்னேன்ல, ஒரு சிலர் வந்து ஹீலராக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய லைனில் இருக்கீங்க. அவங்க வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப அன்பு கொடுக்குறேன், ரொம்ப உங்களை வந்து டேக் கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்களை ரொம்ப ட்ராமா பண்ணி ஏமாற்றிருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகலை. கண்டிப்பாக நான் சொல்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க உங்களை வந்து இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஹோமியோபதிக் அலோபதிக்கும் நம்மளோட ஹீலிங் இது டிவைன் எனர்ஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க, அவங்க வந்து அப்படியே ஆசை வார்த்தை காமிச்சு உங்களை வந்து டேமேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அதிலேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் நீங்கள்லாம் வந்து 35, 40, 45 அபோவாக இருப்பீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் அதே ஏஜில் 40, 45க்கு மேலே தான் இருப்பார். அவர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க அவங்க. ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேர் வந்து அபோவ் 35, 40, 50 அந்த மாதிரி இருப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு இத்தனை நாள் ரொம்ப ஆஸ்லேஷனில் மைண்ட் ஓடி இருந்திருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கான என்னடா இந்த பாஸ்ட் லைஃப்பை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறதா, இவங்க மாறுவாங்க, இல்லை இந்த லைஃப் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, இப்படி ஒரு ஆஸ்லேஷன்லேயே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட் வரப்போகுது. டக்குன்னு ஸ்பார்க்கு. ஓகே, நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனி என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படி நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டேன்னா நீ என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் சொல்லிவிட்டு ஒரு டைலாக் வரும்ல, யார் விஜய் சொல்வார்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி டைலாக். ஓகேவா? உங்களோட மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் ஒரு நியூ டைரக்ஷன் உங்களுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதை ஃபுல்லாக உங்களோட டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுறீங்க. ஆமாம், இந்த ஐடியாவில் தான் மேம் இருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். உங்களோட டிவைன் இருக்குது, கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் தைரியமாக முடிவெடுத்து வெளியே வரீங்க, ஆனால் உங்கள் ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் போகிற பாதையில் நிறைய அட்வென்ச்சரஸ்லாம் இருக்குது. புதிய புதிய மனிதர்கள், அவங்கள பிலீவ் பண்ணலாமா வேணாமா, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணணும். அவங்கக்கிட்ட உடனே பாஸ்டில் நடந்த மாதிரி உடனே நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஒரு சில பேர் வந்து இதில் சொன்னேன் அபோவ் 35, 40க்கு மேலே இருக்காங்க. பட் அவங்களும் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங் பர்சன். பட் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்போசன் வந்து ரொம்ப அவங்கள எமோஷ்னல் லாக் பண்ணி ஃபெயிலியர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி யாராவது ஆசை வார்த்தைக்கு ஆரம்பித்தாங்கன்னா உடனே வந்து போய் விழுந்துடாதீங்க. முதல்ல உங்களோட ஆழ்மன பதிவுகள் எப்படி இருக்குதுன்னு ஆர்எஸ் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது ஆழ்மன பதிவுகள் இருந்தால் உங்களோட ஆர சக்ராவை கிளென்ஸ் பண்ணிவிட்டு பவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஏதாவது உங்களுக்கு புரிதல் வேணும்னு டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் போகிற வழி ஓகே தான், பட் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறச்ச உங்களுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுற கார்டெலாம் அவங்க கூட இருக்காங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் கார்டெலாம் இருக்காங்க. உங்களுக்கு சரியான கைடன்ஸு தான் கொடுத்துட்ருக்குறாங்க. உங்களுக்கு சைனும் காமிக்கிறாங்க, வாய்ஸும் கொடுக்குறாங்க இப்போ டிவைன் பாத் மூலமாக. சரியா? ஸோ இந்த ஆழ்மன பதிவுகள் ஏதாவது உங்கள் ரெக்கார்டில் இருந்ததுன்னா அது ஃப்யூச்சரை பாதிக்கும். அதனால்
அதை கிளியர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இதை புரிதல் வேணும்னா லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் அதையும் சேர்த்து கற்றுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ரீடிங் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரம் வந்து நீங்கள் நிறைய முயற்சிகள் உங்கள் ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்களே இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறீங்க. டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு லேகிங் இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஒரு அடிமைத்தனமான லைஃபு, ஒரு இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியாத ஒரு லைஃப்பெல்லாம் லீட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களை விட்டு பிரிஞ்ச போன அந்த உறவை பற்றியே ஒரு அன்பேலன்சிங்கான ஒரு சுச்சுவேஷன், அதை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அவங்க வந்து அன்பேலன்சிங்கில் இருக்கிறாங்க. உங்களை விட்டு போனாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து மணி வைஸு, அப்புறம் ஹெல்த் வைஸு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கிறாங்க. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. ஓகேவா? உங்களை பற்றி உங்களை பற்றி அக்கறை எடுத்துக்கோங்க. யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம நானே பண்ணிக்கிறேன், எல்லாம் என் தலையெழுத்து, என் விதி, அவ்வளோதான் அப்படிலாம் யாராவது அந்த மாதிரிலாம் தாட் ஓடிட்டுருக்கீங்களா? புலம்பிகிட்ருக்கீங்களா? நீங்களாம் அபோவ் 35, 40க்கு மேலே இருப்பீங்க ஒரு சிலர். நான் சொல்கிற ஏஜ் குரூப். ஒரு சிலர் வந்து இந்த வாரத்தில் கூட டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லேக் ஆகுறீங்க. மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. புதிய ப்ரப்போசலோ இல்லை உங்ககிட்ட அன்பாக யாராவது பேச வந்தால் கூட அவங்கள ஹர்ட் பண்ணி விட்ருவீங்க. அதனால் ஹீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்க போகிறீங்க, உங்கள் வார்த்தையை கவனிங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வராங்க, அது வந்து உங்களோட நெய்பராக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தை பற்றி பேச வராங்கன்னா அவங்க சொல்கிறத லிசன் பண்ணுங்கள். பொறுமையாக யோசித்து 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒத்த வார்த்தை பேசுங்க. புரியுதா? ஓகே, நான் சொல்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் வந்து ரீடிங்கில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸான வார்த்தைகளை தான் நான் கொடுக்குறேன். என் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் அது என்ன சொல்கிறதுனா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸு. தேவையில்லாத வார்த்தைகள் எதையும் நான் யூஸ் பண்ணல. நீங்கள் என்னோடய வார்த்தைகளை நான் அப்படியே நோட் அவுட் பண்ணிக்கிட்டே அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் நல்லா ஹீல் ஆகிடுவீங்க. எத்தனை பேர் இதெல்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா கூட உங்களுக்கு வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். உங்களோட ஆராய்ச்சக்கராவை பவர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. இந்த வாரம் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க கைஸ். நீங்கள் வந்து அபவ் 35, 40 கூட இருக்கலாம். ஒரு சிலர் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நிறைய முயற்சி பண்ணுறீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து டிவைன் ரெடியாக இருக்குது. அது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக வரலாம், டிவைன் பாத் மூலமாக வரலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக வரலாம். ஆனால் வேணும்னு நீங்கள் வந்து அக்கறை எடுத்தால் தான் வரும். நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன், உங்களை சரண்டர் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கிறீங்க. யார் வந்தாலும் வெட்டு வேண்டாம் அப்படின்னு. எவன் வந்தாலும் வெட்டுவேன் அப்படியா? ஏன்னா உங்கள் ரெக்கார்டு யாரையும் நம்ப மறுக்குது. எல்லோரும் ஏன்னா அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகேப்பா, என்ன சொல்கிறாருன்னா லாஸ்ட்டாக அது பாருங்கள். இவ்வளோ சொல்லிவிட்டு குரு வந்து சொல்கிறாரு என்ன, நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இப்போ ரீசெண்டாக இப்போ சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் வந்து சாய் பக்தராக இருப்பீங்க, இல்லைன்னா முருகர் பக்தராக இருப்பீங்க. பவர்ஃபுல் அவங்களோட அந்த வழிகாட்டுதலை அவர் வந்து உங்களுக்கு வாய்ஸும் கொடுக்குறாரு. பெரியவங்க பேச்சை கேளுங்க அப்படிங்கிறாங்க. குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். டிவைன் பாத்தில் உங்களுக்கு வாய்ஸே கொடுத்துட்டார். இத்தனை நாள் சைன் பார்த்துருப்பீங்க. ஏஞ்சல் சைன், நம்பரு, பட்டர்ஃப்ளையு, ஃபெதர்ஸு, ரெயின்போ கலர்ஸு, வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து சைன் கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுத்து உங்கள் கூட அப்படியே. அது மட்டும் இல்லை, அவங்க சின்ன சின்ன உதவிகளுக்கும் கூட நீங்கள் நினைக்கிற விஷயம்லாம் டக்குன்னு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். நீங்கள் மனசில் ஓட்டின்னு இருப்பீங்க, மனசில் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. டக்குன்னு பார்த்தா அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களோட நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த யூடியூப் சேனலில் வரலாம். இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அங்கே யாராவது அதை பற்றி பேசுவாங்க, இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் அந்த இடத்துல இருக்கும். நம்ம மனசில் இதை தானே நினச்சிட்டு இருந்தோம், நம்ம எனக்கு இது வேணும்னு நினச்சி கேட்டோம், இது கிளியர்னஸ் வேணும்னு கேட்டோமே,
அதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்களோ, அப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வாய்ஸே கொடுக்குறாரு, குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. வீட்டில் பெரியவங்க யாராவது ஏதாவது சொன்னாலும் அவங்களோட அந்த விஷயங்களை வந்து என்னங்கிறத கேளுங்க. இன்கேஸ் அந்த மாதிரிலாம் யாரும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியலை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த லைனில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, ஹீலர்ஸ் இருந்தாங்கன்னா போய் கற்றுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து பண்ணிக்கோங்க. எப்படி வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு 21 days கிளாஸ் யாராவது பண்ணுறாங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. அப்படி எங்கேயும் தெரியலையா, டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாமே எப்படி சொல்கிறேன், ஓப்பன் புக்காக வச்சுருக்கேன். ஓகேவா? 21 நாள் கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் அந்த எப்படி வந்து ஒரு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணணுன்ற எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து பெர்மனெண்ட்டாக வெளியே வரதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே இந்த பதிவில் சொன்னேன், உங்கள் மனசு எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனசை நீங்கள் எப்படி கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, மனசை ஆஃபும் பண்ண முடியாது. எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு நாய்க்குட்டி மாதிரி. நாய்க்குட்டிக்கு என்ன தெரியும்? நாய்க்குட்டி வந்து நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போகிற டைரெக்ஷனில் நீங்கள் ஓடின்னு இருக்கக்கூடாது. அது போகிற டைரெக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் போகிற டைரெக்ஷனில் அதை கூட்டிகிட்டு வரணும். அப்படி அந்த மனசை வந்து மேனேஜ் பண்ண எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நான் புரிதல் சொல்கிறேன். இதுக்கு மேலே எங்கேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி புரிதல் சொல்லியிருக்காங்களா? மனத்தை பற்றி போய் பாருங்கள். மனசை பற்றி மனம்னா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்கள பெரிய யோக நிலைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி இருக்கிறதும் போச்சுடா அப்படின்ட்டு அந்த நிம்மதியை இருந்துட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளியராக ஒரு சிம்பிளாக டிகிரி சப்ஜெக்டை வந்து டிகிரி பண்ணுற அந்த ஏஜ் குரூப் பீப்புளுக்குள்ள தான் சொல்லித்தரணும். பட் நான் வந்து எல்கேஜி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மல் லைஃப்பில் லீட் பண்ணுறவங்களுக்கு உங்கள் லெவலுக்கு உங்களுக்கு எப்படி அதை கொடுத்தா ஈஸியாக இருக்குமோ அந்த லெவலுக்கு தான் நான் வந்து அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். அதிலே உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணி கொடுக்குறேன். இது மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று லைஃப் கோச்சிங் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஆறா சக்கரா பவரிங் அங்கே இருக்காது. இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதே பெரிய ரேரு. அது குருமார்கள் அவங்க அந்த பர்டிகுலர் அந்த குரு உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசி உங்களை வந்து ஒரு உங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாம் கிளியர் பண்ணி உங்களை ஒரு 3 to 6 months உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கோங்க. அப்புறம் மேடம் நீங்கள் டிவைன் பாத்தில் சொன்னீங்க மேடம், எனக்கு அந்த மேடம் தெரிஞ்சாங்க, நான் போய் அங்கே பண்ணேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வழிகாட்டுதல் அங்கே கிடைச்சா போய் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சால் போய் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு நான் டிவைன் பாத்தில் எல்லாமே வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து கூட கற்றுக்கோங்க. அந்த மாதிரி கைடன்ஸ் ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ குருவோட அட்வைஸ் கேட்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து ப்ரே பண்ணுற அந்த முருகர் இல்லைனா சாய் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இந்த 2 பேரோட டிவோட்டிஸாக அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் அம்மன் வழிபாடு கூட பண்ணலாம். ஓகேவா? சரி, உங்களோட இந்த ஒரு சிலர் வந்து ரொம்ப அடிமைத்தனமான வாழ்க்கையில் உங்களை அடிமை மாதிரி வந்து யாரோ வந்து உங்கள் ஃபேமிலியில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுலேருந்து நீங்கள் உங்களை வந்து சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் கூட நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக கூட இருப்பீங்க. ஓகேவா? உங்களை விட்டு போன பர்சனை பற்றியெல்லாம் ஒரு இது உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. அவங்க இப்போ வந்து பேலன்சிங்காக இருக்காங்களான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு லவ் ஆரக்கிள் டெக்கில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? இஃப் யூ குட் டூ எனிதிங், வாட் குட் இட் பி? தி ஆன்சர் devil in your heart, not in your mind, for the heart is the gateway to the soul. That means நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கணும். ஏன்னா அது வந்து ஹார்ட்ஃபுல்லாக பண்ணுறீங்களா இல்லை மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறீங்களா? அதாவது எந்த ஒரு விஷயமும் வந்து ஹார்ட்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அது வந்து நிலச்சிருக்கும். ஓகேவா? ஆனால் இது மைண்ட்ஃபுல் எல்லாமே வந்து மைண்ட் ஓரியன்டட், அதாவது லாஜிக்காக திங்க் பண்ணுற சொல்லிட்டு செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி ஒரு சிலர் அந்த மாதிரி ஏதோ பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இது செஞ்சால் இப்படி விளையும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அதை செயல்படுத்தணும். இப்படி இப்போ நம்ம கொடுக்குற இந்த வார்த்தை இந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னா
அப்போ நீங்கள் அதை யோசித்து அந்த இடத்துலையே கரெக்ட் பண்ணணும். அந்த வார்த்தை இப்படி பேசுறதுக்கு பதிலாக அதை ஒரு நல்ல விதமாக அதை சொல்லி கன்வே பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம செய்கிற விஷயம் இதுவாக இருக்குன்னா அது என்னவா மாறும் அப்படிங்கிறத யோசித்து செயல்படணும். பேசும்போது உங்களோட அன்பு வெளிப்படணும். ஒரு சிலர் எப்படி தெரியுமா, எல்லாம் என்ன அப்படியே மணி மைண்டில் ஒரு செல்ஃபிஷாக அவங்கள மட்டும்தான் தாட் மேலே வச்சுட்டு பேசுவாங்க. எதிர்க்க இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பேலன்சிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்போசிட் பர்சன் அடிமை மாதிரி தான் இருக்கணும். ஒரு சிலர் நான் பார்த்தேனே, ஒரு சிலர் மேரேஜ் ஆகி கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டின்னு இருக்கீங்க. அடிமைத்தனமாக தான் நடத்திட்டுருக்காங்க. நான் சொல்கிறத கேட்டால் கேளு, இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி. இது ரிலேஷன்ஷிப் கிடையாது. அன்பு ஒன்று தான். அந்த ஃபார் த ஹார்ட் இஸ் த கேட்வே ஆஃப் த சோல். எஸ், அன்பு அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அந்த உங்களை சோல் பர்பஸ் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரே வழி. அன்பு காட்டுங்க, திரும்ப கிடைக்கும். ஓகேவா? ஆனால் அதை கரெக்டான இடத்துல காட்டணும். உங்களை ஏமாத்துறாங்க, நசுக்கிறாங்க, உங்களை அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒன்று நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் பவர் பண்ணிங்கன்னா அந்த பர்சன்லாம் உங்ககிட்ட இருப்பாங்க, உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. பார்க்குறீங்களா? மேஜிக் நடக்கும். வேணுமா அந்த மேஜிக் வாழ்க்கையில் பார்க்கணுமா? நீங்கள் இப்போ உங்களை இந்த மாதிரி நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நீங்கள் உள்ளுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கீங்களான்னு உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹை பவராக மாறுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க, உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. இங்கே நான் சொல்கிறது உங்களுக்கு அவங்க அடிமையாகிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஓகேவா? ஒரு சிலர் தப்பாக இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சரியில்லை, ஒரு பிள்ளை நம்ம பேச்சை கேட்கலன்னொன்னே அது நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும்னு சொல்லி விர்ச்சுவல் பண்ணுறது. விர்ச்சுவல் பாசிட்டிவாக நீங்கள் டிவைனுக்கு உட்பட்டு பண்ணிங்கன்னா ஓகே. பட் யாரையும் ரொம்ப நாள் கண்ட்ரோல்லையே வச்சுருக்க முடியாது. ஒரு நாள் வெளியே வரும், அப்போ உங்களால் தாங்க முடியாது. அது யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பை வாழறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கும். அவன் ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அவனுக்கான விஷயத்த அவன் தான் அனுபவிக்க போகிறான். அது பொண்ணோ பையனோ. ஆனால் அவங்களுக்கு சரியான புரிதல் கொடுக்கணும். ஒரு எஜுகேஷன் 12 வருஷம் படிக்க வைக்கிறீங்க. ஸ்கூல் லைஃபு 12 எல்கேஜி யூகேஜிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 14 வருஷம் ஸ்கூல் லைஃபு. அங்கேயே அவங்கள கரெக்ட் பண்ணிக்கணும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்க அந்த பழமொழி? 5இல் விளையாதது 50இல் விளையுமா? இந்த ஸ்கூல் லைஃப்லேயே அவங்களோட மைண்ட் செட், அவங்க மனசு நீங்கள் மேனேஜ் பண்ணுற அந்த கலையை சொல்லி கொடுத்துருந்தா இன்றைக்கி நீங்களே இந்த ஸ்ட்ரகிள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனு தான் எனக்கு பயமாகுது. நீங்களும் இப்படி இருக்கீங்க, அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆக போகுது? இன்றைக்கி எல்லாமே தப்பாக தான் இருக்குது. தப்பாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை எந்த இடத்துல லேகிங் இருக்குதுன்னு கரெக்டான ரூட் யாரும் சொல்ல மாட்டுறாங்க. இந்த விஷயத்தை யாராவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, சாமுவேல் ஏஞ்சல் இதை தான் சொல்ல வர்றார். அன்பு ஒன்று தான் உங்களோட சோல் பர்பஸை உங்களுக்கு கரெக்டான அன்பின் பாதையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சோல் நல்லாயிருக்கும். இங்கேருந்து போகும்போது அந்த சோல் உங்களோட மெமரிஸ் தான் கொண்டு போக போகிறீங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் இதை தான் கொண்டு போக போகிறீங்க. அதனால் நீங்கள் எதையாவது செய்யும்பொழுது யோசித்து செய்யுங்க. ஓகேவா? ஹர்ட் பண்ணுற மாதிரி எதையும் பேசிடாதீங்க. உங்களோட இதயம்ங்கிறது அது ஒரு கோவில் மாதிரி. ஓகேவா? எந்த விஷயத்தையும் ஒரு ஹார்ட்ஃபுல்லாக செய்யுங்க, மைண்ட்ஃபுல்லாக பார்க்காதீங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. இந்த பைல் 1 எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்மளோட ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. காட் பிளஸ் யூ.